ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பெரும்பாலான நடிகைகளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லக்கூடிய அந்த நடிகைகளுக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கொடுமைகள் என்னென்னன்றதை இந்த சேனலில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசினதில்லை. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். ஸோ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக மாறிடுச்சு. ஸோ நடிக்க வேணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முன்கூடியே தயாராக இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணியே ஆகணும், அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அதை பண்ண முடியும். ஸோ அது போன்ற மனநிலைக்கு வந்து அவங்க வந்துட்டாலே தான் வந்து நடிகை அப்படின்ற ஒரு கனவை வந்து அவங்களால எட்டி பிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து அது பிடிக்கவே முடியாது. ஸோ இது அந்த காலத்துல இருந்தே வந்து தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, இந்திய சினிமாலேயே வந்து மறைமுகம் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர் இப்படி பல பேரோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து கேமரா முன்னாடி வந்து நிற்கவே முடியும். ஸோ அவங்க வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆடிஷனுக்காக வரும்போதே அவங்க கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து ஓப்பனாக பேசி ஒரு கான்ட்ராக்டும் போட்டுருவாங்க. ஸோ அப்படி அவங்க அதுக்கு ஓகே சொல்லக்கூடிய நடிகைகள் பின்னர் வந்து படத்தில் நடிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத படக்குழு தான் முடிவு செய்யும். ஸோ இப்படி தான் வந்து சினிமா துறையில் நடிகைகளுக்கு அவங்களுக்கான ஸோ தொடர்ந்து அவங்கவுங்களுக்கு நடைபெறக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்துட்டு வருது. ஸோ இதில் வந்து வயசு வித்தியாசம் அப்படின்றது கிடையாது. ஸோ அழகாக இருந்தாவே போதும். ஸோ அம்மா கேரக்டரில் நடிக்க வரக்கூடிய நடிகையாக இருந்தால் கூட அடிப்பணியை வச்சிருவாங்க இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள். ஸோ இந்த சினிமா உலகில் பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கக்கூடிய பழக்கம் குறித்து நாள்தோறும் வந்து சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து நடிகைகள் பலரும் வந்து கருத்து சொன்னாலும் ஸோ நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. சில பேர் வந்து ஏன் சினிமா துறையில் மட்டும்தான் நடக்குதா, மற்ற சினிமா தவிர மற்ற துறைகளில் நடக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இதுக்கு ஆதரவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடிகைகள் வந்து எங்களுக்கெல்லாம் இது போல பிரச்சனைகள் நடந்ததே இல்லைங்க, எங்கள் சக நடிகைகள் சொல்லியிருக்காங்க, சொல்லி நான் கேட்டிருக்கேனே தவிர எனக்கெல்லாம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பூசி மொழி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ ஆக மொத்தம் இது நடக்கவே இல்லை, தவறானது அப்படின்னு சொல்லி எந்த நடிகையும் தங்களுடைய வாயை திறந்து சொன்னதே கிடையாது. சொன்னால் அவங்களுடைய கரியர் அதோட க்ளோஸ் சினிமாவில். ஸோ அதே போல தான் வந்து இந்த இயக்குனர் இந்த பிரச்சனை செஞ்சார், இந்த தயாரிப்பாளர் என்னை இந்த மாதிரி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுவாங்களே தவிர யார் கூப்பிட்டாங்க, எந்த நபர் கூப்பிட்டாங்க, எந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க அப்படின்றத எந்த நடிகையும் வந்து ஓப்பனாக புகார் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதையும் மீறி ஒரு சில பேர் வந்து இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டி சொல்லிட்டாருன்னா சில வருஷங்கள்ல சினிமா துறையிலேருந்து அவர் காணாமல் போயிடுவார் அப்படின்றதான் கவனிக்க வேண்டிய விஷயம். சுசித்ரா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பீக்கில் இருந்தார், அந்த சிங்கிங் துறையில் வந்து பீக்கில் இருந்தார். சுச்சி லீக்ஸ் மூலமாக அவருடைய மொத்த கரியரும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிலையில் வந்து தற்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லும் நடிகைகள் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏற்படக்கூடிய கொடுமைகளில் தான் வந்து பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ நடிப்பு வாய்ப்புக்காக ஆடிஷனில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நடிகைகள் அதற்கு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய விவகாரங்கள்லாம் அடங்கி அந்த பயோடேட்டாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்றது குறித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து ஒரு குறிப்பு அந்த பயோடேட்டாவில் எழுதி தனியாக வச்சுருவாங்க. ஓகே சொல்லக்கூடிய நடிகைகளுடைய லிஸ்ட் தனியாக, வேணான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு லிஸ்ட்டு தனியாக வச்சுருவாங்க. ஸோ வேணான்றவங்கள திரும்பி கூட மறுபரிசீலனை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி கால் வரும்போது பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கூட வந்து, அதாவது பயோடேட்டா ஸ்க்ரீன் பண்ணுறாருல அவர் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த படத்தில் முக்கியமான பங்கு இருக்குதோ ஸோ அவங்க எல்லார்கிட்டும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்க்ரீனிங் அந்த முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், ப்ரொடியூசர், டைரக்டர்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக அந்த வேலைகள் பணிவிடைகளை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ கடைசியாக தான் வந்து அந்த ஹீரோ கிட்ட போய் நடிகை கேமரா முன்னாடி போய் நிற்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த நடக்கக்கூடிய அட்ராசிட்டி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையான விஷயங்களை வந்து கண் முன்னாடி காட்டுவாங்க. ஸோ நடிகைகளும் வந்து இதை செஞ்சிட்டோம் அதையும் செஞ்சிடலாம், ஸோ அதை செஞ்சிட்டோம் இதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்த சினிமாவில் வரக்கூடிய வாங்கக்கூடிய வரைக்கும் நடிகைகள் இந்த மாதிரி பல்வேறு சங்கடங்கள் வந்து அனுபவிக்க வேண்டியது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது, நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ இந்த விவகாரங்கள் எல்லாம் தற்போது மெல்ல மெல்ல இணைய பக்கங்களில் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் யார் யார் கூட போகிறாங்க அப்படின்றது வந்து அடுத்த ஒரு வாரத்திலே வந்து தெரிய வந்தது. ஸோ என்னதான் வந்து செக்யூர்டாக இருந்தாலும் சில நடிகைகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ப்ளே பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பற்றி அரசல் புரசலாக வெளியே வருது தவிர ஆதாரப்பூர்வமாக வெளியே வராது. சில நடிகைகளை பற்றி ஆதாரப்பூர்வமாக வரும். ஸோ யாஷிகா போன்ற நடிகைகள்லாம் வந்து அந்த ஓப்பனாகவே பண்ணாங்க, அதன் மூலமாக தான் அவங்க போய் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரிட்டன் வரும்போது அவர் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே பேசக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட்டான நடிகை
அட்ஜஸ்ட்மெண்ட் யார் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள்.